நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கிழிஞ்ச புடவையை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. 6 டைம்க்கு கரெக்டா வந்துட்டா, அது கூட வித்தவுட் இன்விடேஷன். ஹலோ, ஹாய், பாய் பாய். அக்கா, எல்லாருக்கும் நான் பிரசாதம் கொடுக்கவா? ஓ, ஐ see. சின்ன மருமகளோட டியூட்டி என்னன்னா பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப கிழிஞ்ச அப்ப பெரிய மருமகளோட வேலை என்ன? ஒன்லி வாட்சிங். மருமகளே, இந்த கிழிஞ்ச புடவைக்கு பிரசாதத்தை கொடுக்காம அப்படி என்ன எங்களுக்கு நிரூபிக்க பாக்குற? அதுக்குல்ல, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, பிக் பிரதர்ஸ் வைஃப். இவளுக்கு பிரசாதம் கொடுத்துதானே ஆகணும். பாவம், அவளுக்கும் கொடுத்துடு. அதுவும் இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இங்க எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா, கேக்கே தம்பியும் பாட்டியும் இன்னும் வரலையா? அது அஜய், கேக்கி தம்பி ஏதோ விசா விஷயமா போயிருக்காரு, வந்துட்டே இருப்பாரு. அப்புறம் அம்மா லக்ஷ்மியை வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹரிபிரகாஷ் என்ன, பாட்டி இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா என்ன? பாட்டியம்மா கீழே வரலையா? காலையிலே நான் போய் அவங்க ரூம் கதவை தட்டுனே, ஆனா அவங்க பதிலே சொல்லல. என்ன? அப்படின்னா காலையில இருந்து யாரும் அம்மாவை பார்க்கலையா? இல்லையே. ஒருவேளை பாட்டி, கடவுளே. ஸ்ருதி, ஒரு நிமிஷம். ஸ்ருதி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் நில்லுங்க ஸ்ருதி. நீங்க தயவு செஞ்சு எனக்காவது பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க?
இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை கூட என்னை பத்தி யோசிக்கலையா? என்னோட காதல, என்னோட நம்பிக்கைய ஒரு நிமிஷத்துல மறந்துட்டீங்களா? எப்படி உங்களால இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? பாட்டி அம்மா, பாட்டி என்னாச்சு? கதவை திறங்க என்னாச்சு? கதவு திறங்கம்மா. பாட்டி. பாட்டி கதவை திறங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி கதவை திறங்க. அம்மா, கதவு திறங்க. அம்மா, கதவு திறங்கம்மா. அஞ்சலி, இது எல்லாமே இந்த கிழிஞ்ச புடவையால அவளோட அக்காவால தான் நடக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்குறல அத்தம்மா, நான் ஓபனிங் கேட். இப்ப என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. அம்மா, அத்தை, என்னாச்சுப்பா? என்னாச்சு? என்ன பாட்டி? சின்ன பாட்டி கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. காலையில இருந்து அவங்கள யாரும் பார்க்கல. என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரு. பாட்டி, பாட்டி கதவு திறங்க. பாட்டி பாட்டி, அம்மா. அம்மா, கதவு திறங்கம்மா. பாட்டி, பாட்டி அம்மா, பாட்டி பாட்டி என்னாச்சு? மெதுவா மெதுவா. பாட்டி, நீங்க எதுக்காக இன்னைக்கு பூஜைக்கு வந்து கலந்துக்கல? நாங்க எவ்வளவு நேரமா கதவை தட்டி உங்களை கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன் பாட்டி நீங்க கதவை திறக்கல? அட கடவுளே! பாட்டி, உங்களுக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்க. மாமா, அஜய் கொஞ்சம் பாரு. பாட்டிக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. எனக்கு எனக்கு நீங்களே பாட்டிக்கிட்ட பேசுங்க. ராணியம்மா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில இவ்வளவு டென்ஷன் ஆக கூடாது. அதனால தயவு செஞ்சு அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தண்ணி குடிங்க. அம்மா, இப்படியே பண்ணீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். கொஞ்சம் தண்ணி குடிங்க. அக்கா, நான் டாக்டர் கால் பண்றேன். அதுக்கு அவசியம் இல்லை சின்னா. அஜய், நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ண. சின்ன தேவையில்லாம இந்த மாதிரி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க அக்கா. இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் சின்னா. உனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நினைச்ச மாதிரியே எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். அது என்னன்னு நீயோ, அப்படி இல்லைன்னா ஸ்ருதியோ, நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணதுக்கான காரணத்தை சொல்லி ஆகணும். ஏன் சின்னா? இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்த போறோமேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லையா? ஏன் சின்னா? நான் எப்பவுமே உன்னோட கோபத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுப்பேன். நீ பிடிவாதம் பிடிக்கும் போதெல்லாம் உனக்கு துணையா இருந்திருக்க. ஆனா நீ என்னை எப்ப பாரு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு சின்னா.
ஏன் சின்ன உனக்கு என்னை பத்தி எந்த கவலையுமே இல்லையா? அதோட பாட்டியோட நிலைமையை பாரு. உன்னால அழுது அழுது இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு பாரு. அதோட இப்ப இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் நீங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படுத்திட்டீங்க. அம்மா அஞ்சலி, இத்தனை நாளா என்னோட மனசுல எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன. ஆனா நேத்து ராத்திரி சின்ன ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டான். இவனும் அவங்க அப்பா மாதிரியே நடந்துகிட்டான். ஹலோ டாக்டர் சார். சார், நான் அஸ்வினோட பிரதர் அஜய் பேசுறேன். நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. இப்ப நீ என்ன சொல்ல போற? நீயும் சின்னாவும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு. உங்ககிட்ட நான் எதுவும் பேச தயாரா இல்ல. அம்மா, நீங்களே பாத்தீங்கல்ல, நம்ம சின்ன இன்னைக்கு எங்க எல்லாரோட மனசையும் அக்கா, இந்த டிராமா இன்னும் எத்தனை நாளைக்குக்கா? என்னது டிராமாவா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு எல்லாருக்கும் நல்லது. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிலைமையை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாச்சுன்னா, நீ பண்ண எல்லா காரியத்தையும் நாங்கெல்லாம் மறந்துட்டு உன்னை மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கணும்னு நினைக்கிறியா? நிலிச்சுனா, இன்னைக்கு நீ மூஞ்ச திருப்பிட்டு போறதால இந்த பேச்சு நிக்க போறதில்ல. இன்னைக்கு நீ பண்ண தப்பை எங்களால மன்னிக்கவே முடியாது. அக்கா, நான் பண்ணது தப்புதான். ஆனா நீங்க எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இப்ப எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க கோவப்பட்டதுனாலயோ ஒத்துக்காததுனாலயோ இது மாற போறது இல்ல. இங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்லாம யாரோட அனுமதியும் வாங்காம நீ ஸ்ருதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டல. நீ நம்ம சம்பிரதாயத்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திருக்கச்சுன்னா, வீட்டுல இருக்கிற எல்லாரோட மனசையும் நீ எவ்வளவு காயப்படுத்திருக்கன்னு உனக்கு தெரியாது. இத பத்தி நான் பேச தயாரா இல்ல. ஒருவேளை நீங்க யாருமே இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்லைன்னா என்ன பண்ணுவச்சுன்னா, நானும் ஸ்ருதியும் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிடும்.
பாட்டிமா இங்க பாருங்களேன். பாட்டிமா, நாங்க அப்படி செஞ்சது தப்புதான். ஆனா உண்மையா சொல்றவங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு துளியும் கிடையாது. நாங்க இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி, நீங்க என் மேல தானே கோவமா இருக்கீங்க. ஆனா என் மேல இருக்கிற கோவத்துக்காக உங்க உடம்பை எதுக்கு நீங்க வருத்திக்கிறீங்க? இதையாவது சாப்பிடுங்க. இதுக்கு மேல நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே நீங்க இருந்து போயிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கு மேல நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இந்த பழத்தையும் கையோட கொண்டு போ. இந்த தட்டுல இருக்கிறதுல இருந்து ஒரு துண்டு கூட நான் எடுத்து சாப்பிட மாட்டேன். பாட்டி, நான் சின்ன கிட்ட பேசி பார்த்தேன். ஆமா அஞ்சலி, ஒருவேளை இப்ப சின்னாவை மன்னிக்கணும்னு நினைக்கிறியா? இந்த தடவை நான் சின்னாவுக்கு பதிலா மன்னிப்பு கேட்க வரல. சின்னாவும் ஸ்ருதியும் பண்ண காரியத்துக்கு இந்த தடவை என்னால கூட அவங்கள மன்னிக்கவே முடியாது பாட்டி. ஆனா பாட்டி, நம்மளோட சின்னா நம்ம குடும்பத்துல ஒருத்த. கோபம் இருக்கத்தான் செய்யும். ஆனா குடும்பத்தை பத்தி ஆமா அஞ்சலி, நான் என்ன சொன்னேங்கிறத நீ கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சில மரியாதைகள் இருக்கும். ஆனா நம்ம சின்ன அந்த மரியாதையை முழுசா மறந்துட்டான். அதான் சொல்றேன், இதுக்கு மேல என்னால முடியாது. ஒருவேளை இன்னைக்கு உங்க 2 பேருடைய அம்மாவும் உயிரோட இருந்திருந்தா இப்ப நான் சொல்றதையே தான் உங்க அம்மாவும் சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாட்டி, ஒருவேளை இன்னைக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன விரும்புவாங்க. பாட்டி, உங்களுக்கு உங்களுக்கு அம்மாவோட இந்த வளையல் டப்பா ஞாபகம் இருக்கா? இல்லம்மா அஞ்சலி, நான் அவ்வளவு பலவீனம் ஒண்ணு கிடையாது. நான் எடுத்திருக்கிற முடிவு இறுதியானது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் சின்னாவை மன்னிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இந்த முடிவுல நிச்சயமா மாற்றம் கிடையாது. ஆமா பாட்டி, என்னாலையும் சின்னாவை இவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்க முடியாது.